என்னங்க இது இப்படி தலைகீழா கிடக்குது? உள்ள இருந்த அத்தனை பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. சாலையில் தலைகீழாக கவிழ்ந்து கிடந்த பரபரப்பு. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அடுத்த மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில கோயம்புத்தூர்ல இருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிட்டு ஒரு அரசு பேருந்து மதுரை நோக்கி போயிட்டு இருந்திருக்கு. அப்போ சமயநல்லூர் ரயில்வே மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருக்கும் போதுதான் திடீர்னு காருடைய பக்கவாட்டுல மோதி விபத்தாகிருக்கு. இதுல காரும் பேருந்தும் சாலையின் நடுவுலையே நிலை தடுமாறிய நிலையிலதான் சாலையினுடைய பக்கவாட்டு சரிவிழ மோதி அரசு பேருந்தும் காரும் தலைகீழாக கவிழ்ந்திருக்கு. இந்த விபத்துல பேருந்துல பயணம் செய்த 15க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு பல இடங்கள்ல பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. உடனடியா சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் போக்குவரத்து சீர் செய்யக்கூடிய பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. காயமடைந்தவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலமா மீட்டு அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்திருக்காங்க. சாலையின் நடுவுல காரும் அரசு பேருந்தும் மோதி விபத்தாகிய சம்பவம் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் கண்ணன் ரவி தயாரிப்பு, நிதிஷ் சகாதேவ் இயக்கத்தில் ஜீவா நடிக்கும் தலைவர் தம்பி தலைமையில் படம் வெற்றி நடை போடுகிறது.